ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1/2 kg எலும்போடு இருக்கிற சிக்கனாக நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சிக்கனை 1 or 2 டைம்ஸ் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தூளுப்பு எதுனாலும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் இந்த உப்பு மஞ்சத்தூளும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். 2 or 3 டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது நமக்கு அந்த நான்வெஜ்ஜுக்குரிய ஸ்மெல் நமக்கு அடிக்காது சாப்பிடும்போது. அதனால் கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சுக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இன்றைக்கி பெப்பர் சிக்கன் குக்கரில் தான் செய்ய போகிறோம். நல்லா 3 ஸ்பூன் கிட்ட நல்லா எண்ணெய் நிறையா சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறையா சேர்க்கும்போது தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் கடுகுளுந்தும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1 கொத்து கருவேப்பிலை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நான் எடுத்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 20 சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நல்லா வதக்கினா நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகா 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நம்ம பெப்பர் சிக்கனுக்கு நம்ம போடுற மிளகாயும் அந்த பெப்பர் நமக்கு காரம் கொடுக்க போகிறது. அதனால் நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து மிளகுத்தூளும் சேர்க்குறதுனால நமக்கு காரம் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி பெரிய சைஸ் தக்காளிங்கிறனால நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நம்ம தக்காளி இப்போ லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் பேஸ்ட்டாக அரைக்கலை. ஒரு 4 பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை இந்த உரலில் போட்டு இடித்து வச்சுருக்கேன். இதை இந்த டைமில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நம்ம நல்லா வதக்கும்போது சிக்கன் வேகமாகவே வெந்துடும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கும் போது சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு வரும். அந்தளவுக்கு நம்ம வதக்கணும். நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அதுக்கடுத்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ அதுலேருந்தே தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இதில் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அதுலேருந்தே தண்ணி விட்டு வருது. நல்லா அந்த எசன்ஸ்லாம் இறங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் கூட போதும். சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா அது கொதிக்கணும். தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் தான் குக்கருக்கு விசில் போடணும். குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் குக்கர் மூடி போட்டு விட்டுறலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல தண்ணி விட்டு நல்லா சிக்கன் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தண்ணியை சூப் மாதிரி எடுத்து குடிக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ண நமக்கு தண்ணி வற்றி வரும். அப்படி நம்ம இந்த தண்ணி வற்ற நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
நல்லா தண்ணி வற்றி வந்திருக்கு. அதுக்கடுத்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மல்லித்தழை பிச்சு போட்டுக்கிறோம். மல்லித்தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த எண்ணெயிலே சாதம் போட்டு பரட்டி சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னால் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இறக்க போகிறோம். பெப்பர் வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு காரமும் உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கணும். காரம் வேணும் அப்படின்னா பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். பெப்பர் சிக்கன்றனால பெப்பர் தூக்கலாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுவையான டேஸ்ட்டான பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.